இரு இரு, அது உன் புடவை தாண்டி. ஏன் புடவையா? என்னக்கா விளையாடுறீங்களா? இந்த மாதிரி ஒரு புடவை என்கிட்ட முன்னாடி இல்லவே இல்லையே. உண்மைதான், முன்னாடி இல்லதான். உனக்கு ஒண்ணு தெரியுமா? பெண்களோட வாழ்க்கையில 4 புடவை ரொம்ப முக்கிய பங்கா இருக்கும். ஒண்ணு, பெரிய மனுஷியானதும் கட்டுற முதல் புடவை. அடுத்தது, கல்யாண நிச்சயத்துக்கு வர 2வது புடவை. 3வது, சிறப்பான கல்யாண புடவை. 4வது, புருஷனை பிரிஞ்சு நிக்கும் போது சமூகம் கொடுக்குமே வெள்ளை புடவை. இது 4மே தவிர்க்க முடியாத சிறப்பான புடவைங்க. அக்கா, நான் என்ன கேட்டுட்டு இருக்கேன்? நீ ஏதோ பாட்டி பேசுற மாதிரி பேசிட்டு இருக்க. உலக நடப்பை எடுத்து சொல்றதுக்கு பாட்டியானதான் சொல்ல முடியுமா என்ன? அக்கா, இங்க பாரு நித்யா, இந்த 4ஐயுமே கடந்து வந்தவனா. ஆனா இது உனக்கு வாழ்க்கையில 2வது முக்கிய புடவை. ஆமா, நிச்சயதார்த்தத்துக்கு அத்தை எடுத்துட்டு வந்து கொடுத்த புடவை. இத தூக்கிட்டு தான் கௌரி ஆசை ஆசையா உனக்கு கொடுக்க ஓடி வந்தா. அன்னைக்குதான் நீயும் போயிட்ட. ஏய், அதுக்குள்ள ஏன் அப்செட் ஆகுற? புடவைய பாத்தியா? எவ்வளவு அழகா செலக்ட் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்காங்க. இது அவங்களா தாண்டி செலக்ட் பண்ணிருக்காங்க. அக்கா, நான் ரொம்ப புத்தி கேட்டு நடந்துக்கிட்டேன் அக்கா. சில சமயங்கள்ல நம்மள நடத்திக்கிற கண்ட்ரோல் நம்ம கிட்ட இல்லாம போயிடும். அந்த மாதிரி நேரத்துல ஏதோ ஒரு சக்தி ரிமோட்ல நம்மள இயக்க ஆரம்பிச்சிரும். உனக்கும் அந்த மாதிரி ஒரு காலகட்டம் தான். அதுக்காக நீ அப்படியே இருந்துட போறதில்ல. கீழே விழுந்தவங்க எந்திரிக்கிற மாதிரி தான். நீ பத்திரமாவே எழுந்து வந்துட்ட. இனி நீ பார்த்து நடந்துக்குவ. நடந்துக்குவேங்கிறத விட விழுந்துட மாட்ட. அதுதான் உன்னோட உறுதிமா. கௌரி அக்காவும் சரி, நீங்களும் சரி, எவ்வளவு பாசிட்டிவா பேசுறீங்க. எனக்கு மட்டும் ஏங்கா உங்களை மாதிரி புத்தி இல்லாம போச்சு? லூசு, 1ஆம் வகுப்பு படிக்கும் போதே 10ஆம் வகுப்பு பரீட்சை எழுத முடியாது இல்லையா? அந்த மாதிரி தான் பக்குவமும். இனி உனக்கும் ஈஸியா வந்துரும். அதுக்கப்புறம் நீயும் பாசிட்டிவா பேசலாம். கௌரிதான். என்னம்மா பண்றீங்க? சாரதா இன்னும் அப்படியே தான் இருக்காங்களா? அவ்வளவு சீக்கிரம் மாறிடுவாங்களா என்ன? இருக்கட்டும், மெதுவா மாறட்டும். அக்கா, ஆனா நித்யாவை பத்திரமா பாத்துக்க. எதுக்கு எடுத்தாலும் அவளை அப்செட் ஆகாம இருக்க சொல்லு. எக்காரணத்து கொண்டும் அவளோட கலகலப்பான இயல்பு மாறாம நீ கொஞ்சம் அவளை பாத்துக்கோ. அம்மாவை நம்ம சரி பண்ணிடலாம். ஹலோ, நீ அவளுக்கு அக்கா தான், நான் இல்லன்னு சொல்லல. ஆனா நான் உனக்கு அக்கா. அத கொஞ்சம் மனசுல வச்சுட்டு பேசுங்க. அக்கா, எனக்கு தெரியாதா? முதல்ல பொறுக்கிற பொண்ணு அடுத்தடுத்து பொறுக்கிற குழந்தைங்களுக்கு 2வது அம்மா மாதிரி. நீ எனக்கு அக்கா இல்லக்கா, என் 2வது அம்மா. சரி கௌரி, நித்யாவுக்கு என்ன கவலை இருக்க போது? 3 அம்மால ஒரு அம்மா முரண்டு பிடிச்சாலும் 2 பேலன்ஸ் இருக்குல்ல. சரி கௌரி, அந்த சண்டை காலத்துல உன் உடம்ப பத்திரமா பாத்துக்கோ. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம அம்மாவுக்கு அடுத்தபடியா அம்மாவாக போற பாக்கியவதி நீதாண்டி.
இந்த சமயத்துல ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். அதுதான் எங்களுக்கு எல்லாமே. அக்கா, அத்தையும் அவரும் நீங்களும் இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த கவலையும் இல்லக்கா. சரி, நான் போனை வச்சிடவா? சரிக்கா. சரி, புடவை வச்சுட்டு வா. ஹலோ, என்ன ஆச்சு? போன்ல யார் பேசினாங்க? கண் கலங்கி இருக்கு. ஒன்னும் இல்லைங்க, சந்தோஷமா தான் பேசிட்டு இருந்தேன். அப்பாடா, அப்படின்னா சரி. கிரிஜாக்கா போன்ல பேசிட்டு இருந்தாங்க. நித்யாவை பத்தி பேசிட்டு அப்படியே நம்ம பாப்பாவை பத்தியும் பேசினாங்க. பத்திரமா பாத்துக்க சொன்னாங்க. ஓ, பத்திரமா பாத்துக்கணும். ஏங்க இப்படி நெருங்கினா எப்படி பத்திரமா பாத்துக்கிறதா? என்ன சொல்றீங்க? விஞ்ஞானத்துல நெருங்க நெருங்கதான் பாப்பா பத்திரமா ஆரோக்கியமா இருக்கும் பிறக்கும்னு சொல்றாங்க. அப்படியாங்க? அது எந்த விஞ்ஞானம்னு சொல்லுங்க, நாங்களும் கொஞ்சம் படிச்சு தெரிஞ்சுக்கிறோம். போங்க. இந்த கலகலப்போட கௌரியோட முகத்தை பார்க்கறதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நீங்களும் அத்தையும் என் பக்கத்துல இருக்கிற வரைக்கும் எனக்கும் நம்ம குழந்தைங்களுக்கும் எந்த கவலையும் இல்ல. ஓ, குழந்தைங்க நீ முடிவு பண்ணியாச்சா? ஆமா, அதுல என்ன சந்தேகம்? சரி, அப்படின்னா ஒரு தடவை செக் பண்ணிடலாமா? ஏய், என்னது? நீங்க ரொம்ப மோசமா மாறிட்டு வரீங்க. போங்க 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 போங்க. அது நீ சொல்லக்கூடாது, என் குழந்தைங்க தான் சொல்லணும். இந்த திரைப்படத்தை முழுமையாக கண்டு மகிழ உடனே டவுன்லோட் செய்யுங்கள் ராஜ் டிஜிட்டல் டிவி OTT ஆப். வருடத்திற்கு வெறும் 299 ரூபாய் மட்டும்.